வணக்கம். இந்த வீடியோ மூலிமா நம்ம ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ண புக்கை சொல்லிடுறேன். இந்த எழுதியிருக்க மெட்டீரியல் வந்து முழுக்க நம்ம வந்து சோமசுந்தரம் ஆத்தர் எழுதின புக்கை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃபாக ரீட் பண்ணிக்கலாம். அந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக நிறையா கொடுத்துருக்காங்க. அதனால் சோமசுந்தரம் புக்கை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்னும் சொல்லணும்னாக்கா இதை வந்து நம்ம சிமன்ஸ் புக்கு ப்ளஸ் லிமாயி புக்கு அப்படிங்கிற புத்தகங்களுக்கெல்லாம் இது நோட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். எந்த சென்ஸில் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ டீட்டெயில்டாக எல்லாத்தையும் டீல் பண்ணியிருக்காங்க அந்த புக்கில். ஸோ அதனால் நமக்கு டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்கிறதுக்கு ரிசல்ட்ஸ் அதிகமாக தேவை. ஸோ அதுக்கு உங்களுக்கு செல்ஃப் ரீடிங் புக்காக எது நல்ல புக்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் ரிட்டன் பை சோமசுந்தரம் புக் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி, மின்கவ்ஸ்கி இன்இக்வாலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம 12th லெவலில் படித்த ஒரு இன்இக்வாலிட்டியோட ஜென்ரலைசேஷன் கேஸ். சரிங்களா? இப்போ நம்ம இதை படிச்சுட்டோம் அப்படின்னாக்கா 12th நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதோட சப்கேசஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். எதுக்கு நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்இக்வாலிட்டி நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு எப்போதுமே நோன் டு அன்னோன் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு விஷயத்தை கொண்டு போகும் பொழுது தெரிஞ்ச விஷயத்திலேருந்து தான் அதை நூல் பிடிச்ச அப்படி தெரியாத விஷயத்துக்கு கொண்டு போகணும். ஸோ அதனால இதுக்கான ரிலேட்டட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெக்டர் அல்ஜிப்ராவில் உள்ள டாட் ப்ராடக்டோட இன்இக்வாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி. என்ன கொடுத்துருக்காங்க? ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி இஃப் p greater than 1 and q is defined by 1 by p plus 1 by q is equal to 1, then summation I varies from 1 to n modulus of xi yi is less than or equal to summation I varies from 1 to n modulus of xi power p the whole power 1 by p into summation I varies from 1 to n modulus of yi whole power q the whole power 1 by q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன வெக்டரில் உள்ள ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெக்டரில் நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு x1i வெக்டர் plus x2j வெக்டர் plus x3k வெக்டர் அப்படின்னா b வெக்டர் ஈக்குவல் டு y1i வெக்டர் plus y2j வெக்டர் plus y3k வெக்டர் அப்படின்னாக்கா நம்ம டாட் ப்ராடக்ட்ல என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா a வெக்டர் டாட் b வெக்டர் இஸ் லெஸ் than or equal to மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் அப்படின்னு டாட் ப்ராடக்ட்ல ஒரு ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்டென்ஷன் தான் இங்கே உள்ள ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டுங்களா. இந்த ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? x1 y1 plus x2 y2 plus x3 y3 அப்படின்னு வருங்களா. இஸ் லெஸ் than or equal to மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டருங்கிறது நமக்கு என்ன? ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் plus x2 ஸ்கொயர் plus x3 ஸ்கொயர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர்னாக்கா ரூட் ஆஃப் y1 ஸ்கொயர் பிளஸ் y2 ஸ்கொயர் பிளஸ் y3 ஸ்கொயர். இதான் இப்போ இந்த x1 y1 பிளஸ் இதை எப்படி எழுதிக்கலாம்? சம்மேஷன் I வேரியஸ் ஃப்ரம் 1 to 3 xi yi அப்படின்னு எழுதிக்கலாங்களா? சரி, which is less than or equal to இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சம்மேஷன் I வேரியஸ் ஃப்ரம் 1 to 3 xi ஸ்கொயர் the whole power 1 by 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? summation I varies from 1 to 3 yi square the whole power 1 by 2 கிட்டத்தட்ட ஈக்குவலாக வருதுங்களா? சரி, இங்கே மாடுலஸ்லாம் இல்லையே, இங்கே மாடுலஸ் போட்டிருக்காங்க. இங்கே பிக்யூன்னு 2 லெட்டர் வந்திருக்கு. இங்கே நீங்கள் வந்து பவரில் 1 by 2 1 by 2 ரெண்டு சேமாக தானே போட்டிருக்கீங்க. இந்த இன்இக்வாலிட்டியில் p வேல்யூ 2 அப்படின்னு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா
1/p பதிலா 1/2 இருக்குது. இங்க p வேல்யூ 2 அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா q வேல்யூ 2 தான் கிடைக்கும். வேணா செக் பண்ணி பாருங்க. மோரோவர் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். 1/2 பிளஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரி, அடுத்து இங்க வந்து மாடுலஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஆனா இங்க மாடுலஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம போட்டிருக்கீங்களே அப்படின்னாக்கா, நம்ம எடுத்துக்கிட்ட இந்த நம்பர்ஸ் வந்து ரியல் நம்பர்ஸா இருக்கிறப்ப மாடுலஸ் தேவையில்லை. ஏன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னாலும் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னாலும் நமக்கு ரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. அதனால நமக்கு இங்க என்ன வந்திருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரியல் நம்பர்ஸ் தான் நம்ம வெக்டர் படிச்சதுனால மாடுலஸ் வந்திருக்காது. இதே கோஆர்டினேட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்துச்சு அப்படின்னாக்கா, அப்ப என்ன கண்டிப்பா நமக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மாடுலஸ் தேவைப்படும். சரிங்களா? அதனாலதான் இந்த இன்இக்வாலிட்டியில மாடுலஸ் வந்திருக்கு. இப்ப ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்க தான் போறோம். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஸ்டினை பார்த்த உடனே இப்ப நம்ம இதுல இருந்து அதுக்கு நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்ப ரிலேட் பண்ணிட்டு நமக்கு நம்மளுடைய புரிதலுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட், அவ்வளவுதான். சரிங்களா? மித்தபடி நீங்க வேற ஐடியாவில் நீங்க இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி, உங்களுக்கு இதெல்லாம் வெல் நோனா தெரியும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் லீவ் இட், அவ்வளவுதான். புதுசா போறவங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து 10th 12th ஓரளவு தெரியும் அப்படின்னாக்கா இதுவும் ரிலேட் பண்ணி காமிச்சிருக்கேன், அவ்வளவுதான். For any real or complex number x1, x2, x up to etc. xn and y1, y2 up to etc. yn. ரியல் நம்பர்ஸ் இருந்ததுனாக்கா நமக்கு வந்து இங்க ரெண்டாவது லெஃப்ட் சைடு மாடுலஸ் போட்டதுக்கும் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, காம்ப்ளெக்ஸ் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுக்குமே மாடுலஸ் காரணம். ரீசன் வந்து பிகாஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் செலக்ட் பண்ணதால தான். ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லியிருக்காங்களா, வேற எதுவும் கிடையாது. அடுத்து மின்கவ்ஸ்கி இன்இக்வாலிட்டி. இந்த மின்கவ்ஸ்கி இன்இக்வாலிட்டி இந்த ரெண்டுத்துலயும் இந்த p வேல்யூ ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியில p greater than 1 and we have to calculate q using the condition 1/p plus 1/q is equal to 1. சரிங்களா? p வந்து greater than 1 இருக்குது. மின்கவ்ஸ்கி இன்இக்வாலிட்டியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, p greater than or equal to 1 ரெண்டுமே சேம் லெட்டர் தான். இங்க q க்கு வேலையே இல்லாம இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க? Summation I varies from 1 to n modulus of xi plus i whole power p the whole power 1/p is less than or equal to summation I varies from 1 to n modulus of xi power p the whole power 1/p plus summation I varies from 1 to n modulus of yi power p the whole power 1/p for any real or complex numbers x1, x2 up to etc. xn and y1, y2 up to etc. yn. சரி, இதுதான் மின்கவ்ஸ்கி இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மின்கவ்ஸ்கி இன்இக்வாலிட்டிக்கும் நமக்கு ஏற்கனவே படிச்ச ரிசல்ட்டுக்கும் நமக்கு தெரிஞ்ச 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 12th ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். சரிங்களா? இதை எதையும் வச்சு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வெக்டர் அல்ஜிப்ரா வச்சும் சொல்லலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வச்சும் சொல்லலாம். என்ன ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2 சொல்லலாங்களா? அது மாதிரி வெக்டர் இதுலயும் நம்ம சொல்லலாம். வெக்டர்லயும் modulus of a vector plus b vector அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க எப்படி இது கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, z1 வந்து x1, x2 எடுத்துக்கங்க, z2 வந்து y1, y2 எடுத்துக்கங்க. நீங்க லெஃப்ட் சைடு ஆட் பண்ணிட்டு மாடுலஸ் கண்டுபிடிச்சு பாருங்க. அதே மாதிரி ரைட் சைடும் தனித்தனியா மாடுலஸ் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணி பாருங்க. p வேல்யூ இங்க என்னன்னு இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா 1/2 அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு அப்படியா இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் அகைன் மாடுலஸ்க்கு போறதுக்கு காரணம் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே ரியல் நம்பரா இருந்ததுனாக்கா மாடுலஸ் தேவைப்படாது. கோஆர்டினேட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் மாடுலஸ் தேவைப்படும். ரெண்டாவது இமேஜினரி வரக்கூடாது, அவ்வளவுதான். ரியல் நம்பர் வந்தாதான், பாசிட்டிவ் வந்தாதான் பவர்ல வந்து 1/p அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து ரியல் நம்பரா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மாடுலஸ் சிம்பல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி, மின்கவ்ஸ்கி இன்இக்வாலிட்டி ஒரு ரிலேஷன் கொடுத்தாச்சு. இது நீங்க ஏற்கனவே படிச்சிட்டீங்கன்னாக்கா நீங்க இதோட தொடர்புபடுத்தி கூட படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி அண்ட் மின்கவ்ஸ்கி இன்இக்வாலிட்டி ஃபார் n டூபிள்ஸ்
அந்த n டூபிள்ஸ் வந்து ரியல் நம்பர்ஸா இருக்கலாம் இல்ல காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கலாம். இதே திருப்பியும் அடுத்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னு ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி, மின்கவ்ஸ்கி இன்இக்வாலிட்டி அப்படின்னு திருப்பி சொல்ல போறேன். சரி, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது ரெண்டு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி அண்ட் மின்கவ்ஸ்கி இன்இக்வாலிட்டி ஃபார் n டூபிள்ஸ். அடுத்து பார்க்க போறது ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி அண்ட் மின்கவ்ஸ்கி இன்இக்வாலிட்டி ஃபார் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் f, g are real or complex valued integrable functions defined on closed interval a, b, then integral a to b modulus of f of x g of x into dx, integral a to b modulus of f of x g of x dx is less than or equal to integral a to b modulus of f of x whole power p dx the whole power 1 by p into integral a to b modulus of g of x whole power q dx whole power 1 by q. ஸோ ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி ஏற்கனவே நம்ம n டூபிள்ஸ் பார்த்துருக்கோம். அதை அப்படியே ஜெனரலைஸ் பண்ணி எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் உங்களுக்கு ரிலேஷன் பார்த்தாலே தெரியும். சரிங்களா? அந்த என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா n டூபிள்ஸாக இருந்தது, இங்கே ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மின்கவ்ஸ்கி இன்இக்வாலிட்டி. If f and g are real or complex valued integrable function defined on closed interval a, b, then integral a to b modulus of f of x gx the whole power p dx whole power 1 by p is less than or equal to integral a to b modulus of f of x power p dx the whole power 1 by p plus integral a to b modulus of g of x power p dx the whole power 1 by p where p is greater than or equal to 1. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மெட்ரிக் ஸ்பேஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். நான் ஏற்கனவே ரியல் அனாலிசிஸ் டீச் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், ரியல் அனாலிசிஸ்ல நான் மெட்ரிக் ஸ்பேஸை கொண்டு வரல, இருந்தாலும் நான் ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் டீச் பண்ணும்பொழுது மெட்ரிக் ஸ்பேஸை பற்றி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதனால இப்போ இதுக்கு அடுத்து நான் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் நமக்கு ஸ்டார்ட் பண்ற பெனால்டி ஸ்பேஸ் போறதுக்கு முன்னாடியே ஒரு ரொம்ப நேரம் எடுத்துக்குவேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெட்ரிக் ஸ்பேஸை நான் ஃபுல்லா உங்களுக்கு டீச் பண்றதுக்கு. ஸோ இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் கான்செப்ட் வந்து நான் ரியல் அனாலிசிஸ் இப்போ டீச் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டாலும் சரிதான், இல்ல ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் போனோம் அப்படின்னாக்கா ரியல் அனாலிசிஸ்க்கு இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் தேவை, அதனால நான் டீச் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டாலும் சரிதான். ரியல் அனாலிசிஸ்ல நான் ஏன் மெட்ரிக் ஸ்பேஸ் டீச் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டாபிக்கோட நேம் வந்து ரியல் அனாலிசிஸ் தான் கொடுத்துருக்காங்க, மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸும் கொடுக்கல. அப்ப ரியல் அனாலிசிஸ் சொன்னாலே ரியல் நம்பர்ஸை பத்தி பேசுறது தான். அப்போ ஆர்டர்டு ட்ரிபிள்ட்டு, ஆர்டர் 4, ஆர் பவர் எல்லாம் அங்க எதுல வராது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரியல் அனாலிசிஸ்ல வராது. மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ்ல நமக்கு ஆர் ஸ்கொயர்டு, ஆர் கியூப், ஆர் பவர் எல்லாம் வரும். சரிங்களா? மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ்ல மெட்ரிக் ஸ்பேஸை பத்தி நம்ம டீல் பண்ணலாம். ரியல் அனாலிசிஸ்ல டீல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மெட்ரிக் ஸ்பேஸ் இல்லாமலே நம்ம ரியல் அனாலிசிஸ் படிக்க முடியும். அதனாலதான் ரியல்ல வந்து நான் மெட்ரிக் ஸ்பேஸை பத்தி டீல் பண்ணல. இருந்தாலும் மெட்ரிக் ஸ்பேஸ்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வர்றதுனால நான் டீடைல்டா இந்த இடத்துல மெட்ரிக் ஸ்பேஸை பத்தி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி முடிச்சிடறேன். சரிங்களா? அதனால இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் மெட்ரிக் ஸ்பேஸ். மெட்ரிக் ஸ்பேஸ் and its properties. Let X be a non-empty set. A metric space on X is a real valued function x cross x satisfying the following three conditions. For every x comma y belongs to capital X, x is not equal to y. D of x comma y greater than or equal to 0 and D of x comma y is equal to 0 if and only if x is equal to y. D of x comma y is equal to D of y comma x, that is symmetry for every x comma y belongs to capital X. D of x comma y is less than or equal to D of x comma z plus D of y comma z for any x comma y comma z belongs to capital X. This is called triangle inequality. D of x comma y is called the distance between x and y and it is a finite non-negative real number. A non-empty set X together with metric D defined on X is called metric space. It is denoted by x comma d, the ordered pair x comma d. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்ரிக் ஸ்பேஸ் எப்படி நம்ம ஃபங்க்ஷன் குரூப்னா என்ன படிச்சோம், நம்ம ஒரு நான்-எம்ப்டி செட் இருந்துச்சு, அந்த நான்-எம்ப்டி செட்ல ஒரு ஆப்ரேட்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ரேட்டர் வந்து
ஒரு 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அதை குரூப் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஆக்சுவலா அங்க ஆப்ரேட்டர் அப்படின்னு சொன்னதை வேற மாதிரியும் கூட சொல்லலாம். அதுவும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த ஆப்ரேட்டர் வந்து ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஜி கிராஸ் ஜி டு ஜி. ஸ்டாருங்கிறது எதுலேருந்து எதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜி கிராஸ் ஜிலேருந்து ஜிக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அவங்க. அது என்னங்க சார் ஜி கிராஸ் ஜிலேருந்து ஜிக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்றீங்கன்னா, ஸ்டார் அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன தேவை? 2 நம்பர் தேவை. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு வேணா அந்த ஜி கமா ஸ்டார குரூப் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1 கமா -1 கமா i கமா -i அப்படின்னு எடுத்துக்கிட்டுங்களா. ஸ்டாருக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டாட்னு எடுத்துக்கிறேன். ஜி கிராஸ் ஜி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஜி கிராஸ் ஜி, இது ஜி அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஜி கிராஸ் ஜியில் என்னென்ன நம்பர் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 1 கமா 1, 1 கமா -1, 1 கமா i, 1 கமா -i, அதுக்கப்புறம் -1 கமா 1, -1 கமா -1, -1 கமா i, -1 கமா -i, அப்புறம் i கமா 1, i கமா -1, i கமா i, i கமா -i, அதுக்கப்புறம் -i யூஸ் பண்ணணும். சரிங்களா? இன்னும் ஒரு 4 நம்பர் இருக்குது எக்ஸ்ட்ரா. இங்கே ஜியில் என்ன நம்பர் வச்சுக்கணும்? 1, -1, i, -i. இங்கே 1 -1 i -i அண்டர் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அண்ட் வெயிலின் குரூப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதில் ஸ்டாருங்கிறது ஃபங்க்ஷன் சொல்லி காமிக்கிட்டுங்களா. இந்த 1 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 1, 1 -1 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் -1, 1 i மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் i, 1 இன்ட்டு -1 ஆன்சர்னு கேட்டீங்கன்னாக்கா -1 இன்ட்டு சாரிங்க -i, 1 இன்ட்டு -i ஆன்சர்னு கேட்டீங்கன்னாக்கா -i, -1 இன்ட்டு 1 வந்து ஆன்சர் -1, -1 இன்ட்டு -1 ஆன்சர்னு கேட்டீங்கன்னாக்கா 1, -1 இன்ட்டு i ஆன்சர்னு கேட்டீங்கன்னாக்கா -i, -1 இன்ட்டு -i ஆன்சர்னு கேட்டீங்கன்னாக்கா i இன்ட்டு 1 i இன்ட்டு -1 -i, i இன்ட்டு i ஸ்கொயர் வேல்யூ -1, -i இன்ட்டு -i போத்தோம்னாக்கா -1 அப்படின்னு வந்துடும். அப்ப ஜி கிராஸ் ஜிலேருந்து ஜிக்கு இந்த மல்டிபிளிகேஷனை ஒரு ஃபங்க்ஷனா சொல்லலாங்களா? அதே தான் இங்கேயும். சரிங்களா? ஸோ டி அப்படிங்கிறது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எக்ஸ் கிராஸ் எக்ஸ்லேருந்து எக்ஸ் கிராஸ் எக்ஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எக்ஸ் கிராஸ் எக்ஸ்லேருந்து எதுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, டி ஹியர் டி இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் எக்ஸ் டு என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்ல நெகட்டிவ் நம்பர் இங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிங்கனாக்கா நான் நெகட்டிவ் ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். டொமைன் வந்து எக்ஸ் கிராஸ் எக்ஸ், கோடமைன் வந்து நான் நெகட்டிவ் ரியல் நம்பர் ஆர் ரியல் நம்பர்ஸ். கோடமைன் பத்தி பிரச்சனை இல்லை நமக்கு. சரிங்களா? ஸோ டொமைன் வந்து எக்ஸ் கிராஸ் எக்ஸ், அதனாலதான் இங்க கோடமைனை பத்தி இவங்க சொல்லாமலே இருக்காங்க. எக்ஸ்ங்கிறது நான் எம்டி செட், a metric on x is a real valued function x cross y satisfies the following 3 conditions. என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க அந்த 3 கண்டிஷன். சரி, ஓகே. இந்த 3 கண்டிஷன் ஆக்சுவலா அல்டிமேட்டா உங்களுக்கு எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, செட்டு அப்படின்னு சொல்லிட்டாக்கா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர்ஸ் அப்படின்னு எதா வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அந்த செட்ல 2 பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்ல 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 9. 1ஆம் நம்பர்ல இருந்து 10ஆம் நம்பர் வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9. அது டிபெண்டிங் ஆன் தி சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரியல் நம்பர்ல 2 எலமெண்ட் கொடுத்து இந்த 2 எலமெண்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு நான் ஒரு கண்டிஷன் அங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க மெட்ரிக் ஸ்பேஸ்ல என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, செட்டிங் கொடுத்துட்டு 2 எலமெண்ட்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் நீங்க மெஷர் பண்றதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனையும் கொடுக்குறேன். அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்க டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்றதா அர்த்தம். அதான் மெட்ரிக் ஸ்பேஸ். சரிங்களா? அப்ப டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரெண்டுமே ஒரே பொசிஷனா இருந்தாக்கா டிஸ்டன்ஸ் 0வா? சரிங்களா? ரியல் நம்பர்ஸ்ல 2 அப்படிங்கிற நம்பர்ல இருந்து 2 அப்படிங்கிற நம்பருக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 0ங்களா? அதான் இங்க இருக்குது. x equal to y நாக்கா டிஸ்டன்ஸ் 0. மத்தபடி டிஸ்டிங்க்ட் நம்பர் எடுத்துட்டோம்னாக்கா டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் நம்பரா இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டப்ப, அப்ப டிஸ்டன்ஸ்னா 2 எலமெண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டன்ஸ் நெகட்டிவ் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நெகட்டிவ் நம்பர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப d of x, y ஆல்வேஸ் greater than or equal to 0 ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்து
இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கங்க. ஏல இருந்து பிக்கு வந்து உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா, அப்ப பில இருந்து ஏக்கு வந்து வேற டிஸ்டன்ஸா இருக்க போறது கிடையாது. ஸோ ஏ டு பி என்ன டிஸ்டன்ஸோ அதே தான் பி டு ஏ டிஸ்டன்ஸ் இருக்கும். அதான் நெக்ஸ்ட் கண்டிஷன். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் கமா இசட். ஃபைனலி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. எந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை யூஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பாயிண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க, இந்த பாயிண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கங்க. இசட்டுங்கிற பாயிண்ட் வேற எங்கேயாவது செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டுமா, எக்ஸ் டு ஒய் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. எக்ஸ் டு இசட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இசட் டு ஒய் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணுங்க. எது கம்மியா இருக்கும் எது ஜாஸ்தியா இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய் is less than distance between x, z plus distance between z, y வருங்களா? சரி, ஓகே. அப்போ ஈக்குவாலிட்டி எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பாயிண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க, இந்த பாயிண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கங்க. ஸோ எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த லைன் செக்மெண்ட்ல இசட்டுங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் டு இசட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி இசட் டு ஒய் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் பிளஸ் டி ஆஃப் z, y for any x, y, z belongs to z. அப்ப மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியுங்களா? அதுவும் ஒரு செட்டு தான். அந்த செட்ல ஒரு 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த 2 பாயிண்ட்ஸுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு நானே ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்றேன். அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்றதா என்னது? மெட்ரிக்ஸ் ஸ்பேஸ். தட்ஸ் ஆல். இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இதை பத்தி நமக்கு தெளிவான ஐடியா கிடைக்க போகுது. நம்ம சாதாரணமா நம்பர் லைன்ல 2 பாயிண்ட்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மாடுலஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அப்ப நம்பர் லைனை பொறுத்த வரைக்கும், ரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த நம்பர் ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ் ஆஃப் 3 = 3 அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா, 3ங்கிற நம்பர் ஆரிஜின்ல இருந்து 3 யூனிட் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ மாடுலஸ் ஆஃப் -3 = 3 அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, -3 அப்படிங்கிற நம்பர் ஆரிஜின்ல இருந்து 3 யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும். சரி, அப்ப சிங்கிள் நம்பருக்கு மாடுலஸ் போட்டா அதோட மீனிங் ஆக்சுவலா இப்ப மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -0 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பிட்வீன் அப்ப ஜெனரலைஸ் பண்றேன். பிட்வீன் 2 நம்பர்ஸ் இடையில டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ x1 ஒரு நம்பர், x2 அப்படின்னு ஒரு another நம்பர். ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 நம்பர்ஸ் இன் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மாடுலஸ் ஆஃப் x1 - x2 கண்டுபிடிச்சிட்டாலும் சரிதான், இல்ல மாடுலஸ் ஆஃப் x2 - x1 கண்டுபிடிச்சிட்டாலும் சரிதான். ரெண்டும் சேமா தான் வரும். ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ரியல் நம்பர்ஸ். இது வந்து நான் இப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்படி யூஸ் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது வந்து இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். வேணா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஓகேவா? ஸோ செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் under this distance function. What is the distance function? D of x, y is equal to modulus of x minus y. Under this distance function forms a metric space. ஏன்னா ஆறுங்கிறது நான் எம்டி செட்டு, நான் டிஃபைன் பண்ணியிருக்க இந்த டி ஃபங்க்ஷன் வந்து இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால ஆர் கமா டி இஸ் எ மெட்ரிக் ஸ்பேஸ். இதுதான் நம்ம நேச்சுரலா 2 பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கான ஃபங்க்ஷன். அதனால இதை வந்து என்னன்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, யூஷுவல் மெட்ரிக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ரியல் நம்பர்ஸ்ல. சரி, ஓகே. இதே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல சொல்லலாமா அப்படின்னாக்கா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லயும் நம்ம படிச்சிருக்கோம். If C is the set of complex numbers and the z1, z2 belongs to set of complex number, then distance between 2 complex number is obtained by the formula modulus of z1 minus z2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா டிஸ்டன்ட் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஸோ அப்போ இதுக்கான டி ஃபங்க்ஷனும் மாடுலஸ் ஆஃப் z1 minus z2 தான். சரிங்களா? ஸோ மெட்ரிக் ஸ்பேஸுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறதெல்லாம், அதாவது சிங்கிள் டைமென்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் டிஸ்டன்ஸ். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறலாம் n டைமென்ஷன். n டைமென்ஷன்லாம் ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா அந்த எலமெண்ட் வந்து ஆர்டர்டு பேராவோ, ஆர்டர்டு ட்ரிபிளட்டாவோ, இல்ல ஆர்டு என்டிபிளாவோ இருக்கும். ஸோ 2 என்டிபிளுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம், ஜெனரலைஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஸோ சிம்பிளா பேசிக் இதுதான். நீங்க வந்து இதை புரிஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் எல்லா ரிசல்ட்டுமே இதனுடைய ஜெனரலைசேஷன் தானே. ஸோ உங்களை வந்து என்டிக்குள்ள விஷுவல் பண்ண முடியல. எது வரைக்கும் நம்மளால விஷுவல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன் அது வரைக்கும் தான் விஷுவல் பண்ண முடியும். சரிங்களா?
3 டைமென்ஷனுக்கு மேல போட்டா விஷுவல் பண்ண முடியாது. நமக்கு எதுக்கு விஷுவலைசேஷன்? 3 டைமென்ஷன் உங்களுக்கு என்ன ரிசல்ட்லாம் பொருந்தோ அது அப்படியே எல்லாமே n டைமென்ஷன்ஸ்க்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க n டைமென்ஷன்ல கொடுக்குற ரிசல்ட் எல்லாத்தையும் 3 டைமென்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிங்க. வேலை முடிஞ்சு போச்சு. Let y be an arbitrary non-empty subset of x. If the function d is considered to be defined only for points of y cross y, then y comma d itself a metric space. Y with metric d restricted in this way is called subspace of the metric space x comma d. திருப்பி அதே ஆர்க்கே போய்க்கலாம். ஆர் கமா டி வந்து நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். வாட் இஸ் டி ஃபங்க்ஷன்? டி இஸ் டிஃபைன்டு பை தி ஃபார்முலா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார் எனி எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ இந்த ஆர்ல இசட்டுங்கிறது சப்செட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா சப்செட் தான். இப்போ நான் அந்த டி ஃபங்க்ஷனை வந்து இந்த இசட்ல உள்ள ஃபங்க்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இசட் கமா டி மெட்ரிக் ஸ்பேஸா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா மெட்ரிக் ஸ்பேஸ் தான். சரிங்களா? ஸோ அதனால இதை என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சப்ஸ்பேஸ் ஆஃப் தி மெட்ரிக் ஸ்பேஸ் ஆர் கமா டி. சரிங்களா? அப்ப குரூப், சப் குரூப், ரிங்கு, சப் ரிங்கு, வெக்டர் ஸ்பேஸ், சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அது சப்ஸ்பேஸா இருக்கிறதுக்கோ சப் குரூப்பா இருக்கிறதுக்கோ சப்ரிங்கா இருக்கிறதுக்கோ கண்டிஷன்ஸை நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? இங்க கண்டிஷன்ஸ்லாம் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கிவன் ஸ்பேஸ் வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்லிட்டீங்களா, சாரி கிவன் ஸ்பேஸ் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொல்லிட்டீங்களா, அந்த மெட்ரிக் ஸ்பேஸோட செட்டுக்கு ஒரு சப்செட் எடுத்துக்கங்க. அதே ஃபங்க்ஷனை இதுக்கு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஃபங்க்ஷன்ல வந்து எதுக்கு அப்ளை பண்றோம்? அந்த சப்செட் உள்ள எலிமெண்ட்ஸ் மட்டும் அப்ளை பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா அது என்னவா தான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மெட்ரிக் ஸ்பேஸா தான் இருக்கும். ஸோ இட் இஸ் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் ஆர் கமா டி அப்படின்னு சொல்லிக்கலாங்களா? ரைட். இப்போ நான் டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். அந்த டெஃபினேஷனை நமக்கு வெல் நோன் எக்ஸாம்பிளை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதை அப்படியே என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஜெனரலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், லெட் r power n be the set of all n tuples of real or complex number x equal to x1, x2 up to etc. xn. அதாவது r power n be the set of all real or complex number. இங்க வந்து ரியல் நம்பர்ஸ்க்கும் r power n சொல்றாங்க, காம்ப்ளெக்ஸ்க்கும் r power n சொல்றாங்க. ஆக்சுவலா காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா c power n அப்படின்னு சொல்லணும். c power n சொல்லணும்னாக்கா n tuples, அதில் உள்ள ஒவ்வொரு நம்பரும் என்னென்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்ப இங்க ஆர் அப்படிங்கிற சிம்பிளையே இவங்க வந்து எதுக்கு சொல்லல அப்படின்னு சொல்றாக்கா ரியல் நம்பர்ஸை குறிக்கிற மாதிரி அவங்க சொல்லல. கோஆர்டினேட் என் டீபிள்ஸ் அதில் உள்ள கோஆர்டினேட்ஸ் வந்து ஒன்னு ரியல் நம்பர்ஸா செலக்ட் பண்ணிக்கங்க, இல்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸா செலக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா அதில் உள்ள ஒவ்வொரு கோஆர்டினேட்டும் x1, x2, xn எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸா இருக்கும். ரியல் நம்பர்னா அதில் உள்ள ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸும் ரியல் நம்பர்ஸா இருக்கும். ஓகேங்களா? let r power n be the set of all n tuples of real or complex number. அப்ப r power n ஒரு எலிமெண்ட் எடுத்தோம்னாக்கா அது எல்லாமே என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா n tuples-ஆ இருக்கும். then r power n is a metric space with metric. அந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து மெட்ரிக். சரிங்களா? அந்த மெட்ரிக் எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா d of x, y is equal to summation I varies from 1 to n modulus of xi minus yi the whole square whole power 1/2 இப்படின்னு அந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண. இப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணனாக்கா இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த மெட்ரிக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா? அதனால இதை வந்து நான் மெட்ரிக்னு சொல்லிக்கலாம். அதனால r power n with respect to this metric d is a metric space அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புக்ல உள்ள இந்த இடத்துல உள்ள ஜென்ரலா மற்ற புக்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா r power n அப்படிங்கறத நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் தான் கோஆர்டினேட்ஸா யூஸ் பண்ணுவாங்க. இந்த புக்ல வந்து r power n அப்படின்னு சொல்லிட்டு கோஆர்டினேட்ஸ் வந்து ரியல் நம்பர்ஸாவும் செலக்ட் பண்ணிக்கங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாவும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? சில புக்ல வந்து கோஆர்டினேட்ஸ் வந்து ரியல் நம்பர்னா r power n, d யூஸ் பண்ணிடுவாங்க. கோஆர்டினேட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா c power n, d அப்படின்னு யூஸ் பண்ணிக்குவாங்க. ரைட். திஸ் மெட்ரிக்ஸ் இஸ் கால்ட் யூக்ளிடியன் மெட்ரிக். இந்த மெட்ரிக் டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? the whole square the whole power 1/2 அப்படின்னு இந்த மெட்ரிக் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த மெட்ரிக் பேரு யூக்ளிடியன் மெட்ரிக். அப்ப இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா யூக்ளிடியன் மெட்ரிக் ஸ்பேஸ். இப்ப இது வந்து எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அந்த ப்ரூஃப் வந்து ஒவ்வொன்றும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் மாதிரி போயிட்டு இருக்கும். நம்ம வந்து செமஸ்டர் படிக்க கிடையாது, நம்ம வந்து ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்க போறோம். எப்படி இதை என்ன இதோட மீனிங்கை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து let C be the
set of all convergent sequence xn, then C is a metric space with the metric defined by d of x comma y is equal to supremum of modulus of xn minus yn. With the same metric, the subset C naught of C of all convergent subsequence with the limit 0 is also metric space. இப்போ C அப்படிங்கிறது நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, Cல உள்ள எலமெண்ட் ஒன்று ஒரு சீக்வன்ஸ். இப்போ Cல வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா x1, x2, x3 and so on, xn, and so on. அடுத்து y1, y2, y3, and so on, yn, and so on. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா r பவர் என்னன்னாக்கா அதுல ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னாக்கா அது n டூபிளா இருக்கும். ஒரு எலமெண்ட் எடுக்கும் பொழுது அதுல வந்து n கோஆர்டினேட்ஸ் இருக்கும். அப்ப Cல ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்கன்னாக்கா அதுல எத்தனை கோஆர்டினேட் இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ இன்ஃபைனைட்லி மெனி காம்போனன்ட் இருக்கும். சரிங்களா? அததான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா Cல உள்ள ஒவ்வொரு நம்பரும் ஒரு சீக்வன்ஸ். ஓகேங்களா? மோரோவர் எந்த மாதிரி சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன்னு கேட்டீங்கன்னாக்கா சிங்கிறது செட் ஆஃப் ஆல் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அந்த மாதிரி சீக்வன்ஸா நான் எடுத்துக்கிறேன். அப்ப Cல கண்டிப்பா என்ன சீக்வன்ஸ் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நான் அப்படி ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறேன். 1,2 1,2 1,2 1,2 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இந்த சீக்வன்ஸ் Cல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. காரணம் என்ன? இது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இருக்காது. சரி, இந்த சீக்வன்ஸ் இருக்குமா? 1,1,1,1,1 அப்படின்னு இருக்குன்னாக்கா இது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், கன்வர்ஜென்ஸ் டு 1. அப்ப இந்த சீக்வன்ஸ் Cல இருக்கும். சரி, 1,1/2, 1/3, 1/4 and so on அப்படிங்கிற சீக்வன்ஸ் இருக்குங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த செட்ல சிங்கிற செட்ல இருக்கும். ஏன்னா இது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், கன்வர்ஜென்ஸ் டு 0 அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு செட்ல போடுங்க. அதுதான் சி அப்படிங்கிற செட்டு. இப்ப நான் இந்த செட்டுக்கு நான் மெட்ரிக் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ரெண்டு இதுல உள்ளது எல்லாமே சீக்வன்ஸ். சரிங்களா? ஸோ டிங்கிறது ரெண்டு எலமெண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் டிஃபைன் பண்றது. அப்ப நான் இதுல உள்ள ரெண்டு எலமெண்ட் ரெண்டு சீக்வன்ஸ் சொல்றதுனால ரெண்டு சீக்வன்ஸுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் நான் டிஃபைன் பண்ணணும். எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதுல உள்ள கரஸ்பாண்ட் கோஆர்டினேட்ஸ் வைஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு கோஆர்டினேட்ஸ் x1ல இருந்து y1க்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க, x2ல இருந்து y2க்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. இந்த x1 y1 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு, அதாவது டிஸ்டன்ஸ்னா மைனஸ் பண்ணி மாடுலஸ் எடுக்கிறதான டிஸ்டன்ஸ். சரிங்களா? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க, x2 y2 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க, x3 y3 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க, x1 yn டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்க. எல்லா டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த டிஸ்டன்ஸஸ்க்கு என்ன அந்த டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் சுப்ரீம் கண்டுபிடிங்க. அந்த சுப்ரீம் வேல்யூ தான் என்னன்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா the distance between given to convergent sequence in the set C. நான் மெட்ரிக் எப்படி டிஃபைன் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து மெட்ரிக்கான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனால அந்த செட் சி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் மெட்ரிக் டி ஃபார்ம் எ மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப சில உள்ளது என்னன்னு சொல்லிருக்கேன், செட் ஆஃப் ஆல் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். சரிங்களா? அந்த சீன் கொடுத்ததுக்கு காரணம் வந்து இங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறதுனால கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சிங்கிறதுனால இந்த செட்டுக்கு சி அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்ப கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னா அதோட லிமிட் 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், என்ன நம்பர் வேணா வரலாம். இப்ப நான் இந்த செட் சிக்கு நான் ஒரு சப்செட் எடுக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சப்செட் சி நாட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சி நாட் ஆஃப் சி ஆஃப் ஆல் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் வித் லிமிட் 0. இதுல எந்தெந்த சீக்வன்ஸுக்கெல்லாம் லிமிட் 0 கிடைக்குதோ அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு செட்ல போட்டு அந்த செட்டுக்கு இதே டி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பா அது என்னவா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சப்ஸ்பேஸ் ஆஃப் திஸ் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும். அதுவும் மெட்ரிக் ஸ்பேஸ் தான். ஓகே, அடுத்து எல்பி. இந்த சி நாட் எல்பி, எல்என்பி, கேபிட்டல் எல்பி அப்படின்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்போ இதை வந்து நீங்க வெறும் மெட்ரிக் ஸ்பேஸ் மட்டும் நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? திருப்பி சொல்லிடுறேன். இப்போ நம்ம இதுல எதுவும் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸும் வருது. நம்ம ரியல் அனாலிசிஸ்ல படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரியல் அனாலிசிஸ்ல எல்பிக்கு வேலை கிடையாது. எல்பி பத்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டு உடனே அந்த மெட்ரிக் ஸ்பேஸ்ல எல்லாத்தையும் பார்க்க போறோம். என்னது ஓப்பன் செட் எப்படி இருக்கும், க்ளோஸ்ட் செட் எப்படி இருக்கும், இன்டீரியர் எப்படி இருக்கும், எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அங்க பார்ப்போம். நம்ம இங்கேயும் அதெல்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? பட் இந்த இது எதுல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எல்பி எல்என்பிலாம் நம்ம மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ்ல இருக்காது. பட் எதுல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்ல உண்டு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போற இந்த செட் வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் தான். என்னன்னா இங்க எல்பியை வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்ல படிக்கிறோம். எல்பியை வந்து எதுல படிக்கலாம்னு கேட்டீங்கன்னாக்கா நார்மல் லீனியர் ஸ்பேஸ்லயும் படிக்கலாம். இதே எல்பியை வந்து நம்ம பெராக் ஸ்பேஸ்லயும் படிக்கலாம். ஸோ இங்க நீங்க தரவா படிச்சீங்கனாலே
அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒன்று படிச்சா இன்னும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இங்க படிச்சாலே அங்க வந்து ஜஸ்ட் கோத்ரூ பண்ணாலே போதும். ஏதோ ஒரு இடத்துல படிச்சிருந்தாலே இன்னொரு இடத்துல கோத்ரூ பண்ணா போதும். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு நூலையில மட்டும்தான் கான்செப்ட் டிஃபர் ஆகும், வேற எதுவும் கிடையாது. Let LP for 1 less than or equal to P less than infinity denote the set of all sequence X such that summation I varies from 1 to infinity modulus of X and power P less than infinity. Then LP is a metric space. Metric space ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெட்ரிக் டிஃபைன் பண்ணணுமா? If we define D on LP as D of x comma y is equal to summation I varies from 1 to n modulus of xn minus yn power p the whole power 1 by p, where x equal to sequence xn and y is equal to sequence yn in LP. அப்ப இந்த LP ஏற்கனவே C அப்படிங்கிறதும் செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் அப்படின்னு தான் சொன்னேன், சரிங்களா? செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் என்ன சீக்வன்ஸ்? கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதுல டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் மாடுலஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டோம், சரிங்களா? இப்ப டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் ஒன் த ஹோல் பவர் பி த ஹோல் பவர் 1 by p அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப இந்த பிங்கிற சிம்பல் எதுக்கு இங்க யூஸ் பண்ணிருக்கோம், எல்பிங்கிற சிம்பல் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சஃபிக்ஸ்ல உள்ள பி வந்து மெட்ரிக் ஸ்பேஸை டிஃபைன் பண்றதுக்கு பயன்படுத்தணும், சரிங்களா? டியை டிஃபைன் பண்றதுக்கு அந்த சஃபிக்ஸ் பியை பயன்படுத்திருக்கோம், அதான் இந்த உள்ள எல்பியில டிஃபைன் பண்றதுக்கு காரணம். அது மாதிரி வெறும் பவர்ல வந்து இன்னொன்னு என்ன இருக்கும் பின்னாடி பார்க்க போறோம். எல்பி அப்படின்னு மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே அதுல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் இன்ஃபைனைட் டிபிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு சீக்வன்ஸ் சொல்றோமா, அப்ப சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா அதுல இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸ் இருக்க போகுது, சரிங்களா? சோ அந்த சீக்வன்ஸ் எந்த மாதிரி சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதில் உள்ள எல்லா டேர்ம்ஸுக்கும் மாடுலஸ் எடுத்து பவர் பி ரைஸ் பண்ணீங்கன்னாக்கா அதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா லெஸ் தென் இன்ஃபினிட்டியா இருக்கும். ஆட் பண்ணீங்கன்னாக்கா அந்த மாதிரி சீக்வன்ஸ் எடுத்து போட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சீக்வன்ஸ் செட்டு டுகெதர் வித் திஸ் மெட்ரிக் டி ஃபார்ம் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ். அந்த மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு பேரு எல்பி. அப்ப எல்பினாக்கா உங்களுக்கு என்ன பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுல உள்ளதெல்லாம் ஒரு சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸோட டேர்ம்லாம் ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுக்கு டி ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்றோம். அந்த டி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுக்கு தான் அந்த பிங்கிற லெட்டரை யூஸ் பண்றோம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு படிங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து என்ன டிஃபைன் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல் இன்ஃபினிட்டி. ஏற்கனவே என்ன பார்த்தோம், எல்பி அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்கறோம்னு கேட்டீங்கன்னாக்கா எல் இன்ஃபினிட்டி. அப்ப எல் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து என்ன சீக்வன்ஸ். ஸோ லெட் L infinity denote the set of all bounded sequence x is equal to xn. Then the L infinity is a metric space if we define D on L infinity. அப்ப infinity metrics இந்த infinity அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இங்க உள்ள சஃபிக்ஸ்ல உள்ள infinity வந்து அந்த D ஃபங்க்ஷனுக்கான இதுதான் அந்த infinity ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப இது இந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதுக்கான மெட்ரிக் கரஸ்பாண்டிங் மெட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் ஒன். எங்கெல்லாம் வந்து நம்ம இன்ஃபினிட்டி மெட்ரிக் சொல்றோமாக்கா அங்கெல்லாம் வந்து டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம இப்படி தான் டிஃபைன் பண்றோம், சரிங்களா? சுப்ரீம் யூஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்ல தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ எல்லுங்கிறது என்ன எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எல் இன்ஃபினிட்டினாக்கா அதுல உள்ளதெல்லாம் சீக்வன்ஸ். எந்த மாதிரி சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பவுண்டட் சீக்வன்சஸ், சரிங்களா? இப்போ எல் இன்ஃபினிட்டில வந்து இந்த சீக்வன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா என்னது, நான் கொடுக்கறது வந்து சீக்வன்ஸ் 1 2 அப்படிங்கிற சீக்வன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா இது வந்து எதுல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எல் இன்ஃபினிட்டில இருக்கும். காரணம் என்ன நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் சொல்ல வரல, பவுண்டட் சீக்வன்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டடா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆமா பவுண்டட். அந்த மாதிரி எல்லா பவுண்டட் சீக்வன்ஸையும் ஒரு செட்ல போடுங்க. அந்த செட்டுக்கு ஒரு டி ஃபங்க்ஷன் இப்படி டிஃபைன் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மெட்ரிக் ஸ்பேஸா இருக்கும். ஸோ எல் இன்ஃபினிட்டிக்கான மெட்ரிக் இதான். ஸோ எல்பிக்கான மெட்ரிக் பார்த்துட்டோம். அடுத்து எல் இன்ஃபினிட்டிக்கான மெட்ரிக் பார்த்துட்டோம். இந்த பி எதை ரெப்ரசென்ட் பண்ணது, இன்ஃபினிட்டி எதை ரெப்ரசென்ட் பண்ணது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் முக்கியம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபங்க்ஷன் ஸ்பேஸ். இந்த ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் வந்து அல்ஜிப்ராவிலே சொன்னேன். நம்ம இதை வந்து என்ன ஃபங்க்ஷன் அனாலிசிஸ்லையும் டீடைல்டா படிக்க போறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இந்த சி ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தெளிவா சொல்லியிருக்கோம். denote the set of all continuous real functions on closed interval a comma b. closed interval a comma b ல என்னென்னலாம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியுமோ அந்த எல்லா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனையும் ஒரு செட்ல எடுத்து போடுங்க. அதுதான் சி ஆஃப் ஏ கமா பி. then this set of functions
is a metric space with respect to the metric D defined by supremum of modulus of f of x minus g of x for every x belongs to closed interval a, b. இப்போ நான் இதை யூஸ் பண்ணி நான் டொமைன் வந்து என்ன இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் பாருங்களேன். இப்போ டொமைன் வந்து நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மைனஸ் பை டு பிளஸ் பை அப்படின்னு எடுத்துட்டீங்களா. மைனஸ் பை டு பிளஸ் பை 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் 0 to 360 டிகிரி மாதிரி நான் டொமைன் எடுத்துக்கிறேன். ரைட். நான் ஃபங்க்ஷன் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சைன் எக்ஸும் காஸ் எக்ஸும் எடுத்துக்கிறேன். ஏன்னா சைன் எக்ஸும் காஸ் எக்ஸும் இந்த இன்டர்வல்ல கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான். அப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு உள்ள டி வேல்யூ என்ன, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வாட் இஸ் டி ஆஃப் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். இன்டர்வல் ரொம்ப முக்கியம். இன்டர்வல் என்னன்னு கேட்டிருக்கேன், மைனஸ் பை டு பிளஸ் பை அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா. ஸோ மைனஸ் பை டு பிளஸ் பைல இந்த சைன் எக்ஸ்க்கும் காஸ் எக்ஸ்க்கும் டயக்ராம் போட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0 பை பை 2 பை. சரிங்களா. மேக்ஸிமம் வேல்யூ 1. சைன் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகி பை பை 2ல மேக்ஸிமம் வேல்யூ 1 ரீச் ஆகி பைல வந்து 0க்கு வந்துடும். சரிங்களா. இதுதான் சைன் எக்ஸ் ஃபங்க்ஷன். இங்கே மைனஸ் பைல போகணும், இங்கே மைனஸ் பை அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே எப்படி வரும், இதுதான் சைன் எக்ஸோட கிராஃப். சரிங்களா. காசஸ் கிராஃப் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கனாக்கா 1ல ஸ்டார்ட் ஆகி பைல வந்து பை பை 2ல வந்து இப்படி வந்து நிற்கும் காசஸ் கிராஃப். அதுமாரி காஸ் பை வேல்யூ உங்களுக்கு எல்லாத்துல வரும்னு கேட்டிங்கனாக்கா -1 வரும். இதுதான் காஸ் எக்ஸோட கிராஃப். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த வெர்டிகல் லைன் போட்டு பாருங்க. இந்த வெர்டிகல் லைன்ல உள்ள மேக்ஸிமம் ஹைட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மேக்ஸிமம் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா என்ன சொல்லியிருக்கோம், மாடுலஸ் ஆஃப் f of x minus g of x when x belongs to a, b அப்படின்னு சொல்றோங்களா. இந்த டிஸ்டன்ஸ்லேயே மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்க இடத்துல இதுல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1 வரும். இப்போ எக்ஸ் வேல்யூஸ் இந்த இடத்துல மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 1, எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ நீங்கள் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னாக்கா நேராக மைனஸ் பைலேருந்து ப்ளஸ் பை வரைக்கும் வேல்யூ அப்ளை பண்ணி பாருங்க. இப்போ மைனஸ் பை அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா சைன் எக்ஸ் வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0 வரும். காஸ் எக்ஸோட வேல்யூ வந்து காஸ் ஆஃப் மைனஸ் பை அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காஸ் ஆஃப் மைனஸ் பை -1 வரும். ஸோ 0க்கும் -1க்கும் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1. சரி, பை பை 2 அப்படி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இடத்துல வருதுங்களா பை பை 2. இந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னாக்கா சைன் பை பை 2 1, காஸ் பை பை 2 0. அப்பயும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1 வந்திருக்கும். சரி, ஓகே. அடுத்து வேற இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரா கண்டுபிடிச்சி இந்த இன்டர்வல்ல -5லேருந்து +5 வரைக்கும் ஒவ்வொரு நம்பரா கண்டுபிடிச்சி அந்த நம்பரை வந்து கொண்டு போய் ஃபங்க்ஷன்ல போய் அப்ளை பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூஸை வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அந்த டிஸ்டன்ஸ்லேயே எது மேக்ஸிமமோ என்னவா இருக்குமோ அதை தான் என்னன்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சைன் எக்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் காசஸ் ஃபங்க்ஷனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படி சொன்னாங்க, அதை இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்படி சொன்னேன், வேற எதுவும் கிடையாது. Let m of a, b be the set of all bounded real functions on closed interval a, b with the above metric c of a, b is a subspace of m of a, b. ஏன்னா m of a, b ங்கிற set of all bounded functions சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லா எவ்வரி பவுண்டட் ஃபங்க்ஷன்னா அது வந்து என்னவா இருக்குங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டினியூஸா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஆனா எல்லா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் a, b கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பவுண்டடா தான் இருக்கும். அதனாலதான் set of all continuous functions is subset of set of all bounded functions அப்படின்னு சொல்றாங்க. So அப்ப c of a, b is a subspace of m of a, b under this metric. Let a be a subset of a matrix with x, d. If x is a point on x, then the distance from x to a is defined as d of x, a is equal to infimum of d of x, a where for all a belongs to a. இதெல்லாம் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் இதை நீங்க ஆர் பவர்லையோ ஆர் ஸ்கொயர்லையோ புரிஞ்சுக்கிறதா உங்களுக்கு சிரமம். ஆர்ல ஒரு எக்ஸாம்பிளை போட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. சரிங்களா. ஆர்ல ஒரு எக்ஸாம்பிள் போட்டு புரியுறது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு நம்பர் லைன் டிரா பண்ணுங்க. நம்பர் லைன்ல ஆர்ல உள்ள எல்லா நம்பரையும் பிளாட் பண்ணலாம். சரிங்களா. இதான் எக்ஸ் நம்பர் லைன், எக்ஸுங்கிறது ஆர். ஏ வந்து ஒரு சப்செட் எடுக்கணுமா, நான் உங்களுக்கு சப்செட் எடுத்து கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா க்ளோஸ் இன்டர்வல் 0, 1 இதுதான் ஏ அப்படிங்கிற செட்டு. சரி, ஓகே.
எக்ஸுங்கிறது என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எக்ஸ் இஸ் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ். இப்போ நான் பாயிண்ட்டை வந்து இந்த செட்டுக்கு வெளியில் எடுக்கிறேன் சரிங்களா. இந்த செட்டுக்கு வெளியில் எடுக்கும் பொழுது நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இடத்துல எடுத்துக்கிட்டுங்களா 2. இதுதான் என்னுடைய எக்ஸுங்கிற நம்பர் ஓகேங்களா. எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2. இப்போ நான் நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த செட்டு கொடுத்துருக்கேன். இந்த செட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த செட்டில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுக்கும் 2க்கும் இடையில டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். இப்போ 0க்கும் 1க்கு இடையில 0க்கும் 2க்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். 1 இதுல உள்ள என்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், 0 இருக்கும், 0.1 இருக்கும், 0.2, 0.2 எக்ஸெட்ரா 1 வரைக்கும் இருக்குங்களா. இதுல உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 2க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த எல்லா டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சி அந்த டிஸ்டன்ஸுக்கு இன்ஃபியூம் கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்டன்ஸுக்கு இன்ஃபியூம் எங்க வரும், இந்த இடத்துல வரும். இந்த 1ங்கிற செட்ல 1ங்கிற எலமெண்ட்டையும் கொடுத்துருக்க எலமெண்ட் 2வையும் எடுத்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், 1ன்னு வரும். அதுதான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சரிங்களா. சரி ஓகே, அதே அடுத்து கேட்குறேன். செட்டு வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0,1. நான் கொடுத்துருக்க எலமெண்ட் இந்த செட்டுக்குள்ளேயே கொடுக்குறேன். என்னது 0,5 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ 0,5 அப்படிங்கிற நம்பருக்கும் க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்கும் இடையில டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டினாக்கா கண்ணை முடிட்டு சொல்லிடணும் 0. 0ல சொன்னீங்கன்னாக்கா நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கீங்க அவ்வளோதான். சரி ஓகே, கொஞ்சம் புரியலனாலும் காரணம் சொல்லிடுறேன். காரணம் என்ன, ஏல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இந்த 0,5க்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமா. ஏல கண்டிப்பா என்ன பாயிண்ட் இருக்கும், 0,5 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கண்டிப்பா ஏல இருக்கும். நான் கொடுத்துருக்க பாயிண்ட்டும் 0.5 தான். ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன 0 சரிங்களா. மற்ற எல்லா டிஸ்டன்ஸுமே 0.0 ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இன்ஃபியூம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0 சரிங்களா. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு செட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து செட்டுக்கு வெளியில இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் பாசிட்டிவா கிடைக்கும். அந்த எடுத்துக்கிட்ட பாயிண்ட் வந்து அந்த செட்டுக்குள்ளேயே இருக்குதுனாக்கா டிஸ்டன்ஸ் என்னவா கிடைக்கும், 0வா கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது ஒரு செட்டு, இது ஒரு பாயிண்ட். இந்த செட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் அதை ரீச் பண்றதுக்கு அந்த 2ங்கிற பாயிண்ட் அந்த செட்லேருந்து ரீச் பண்றதுக்கு உள்ள மினிமம் டிஸ்டன்ஸ் தான் நம்ம டிஸ்டன்ஸ் சொல்றோம் சரிங்களா. ஓகே, இப்படிலாம் படிச்சாதான் டிஆர்பி படிக்க முடியுமா அப்படிலாம் இல்லைங்க, எப்படியும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். If x belongs to A, then we know that d of x comma A is equal to 0. நான் சொன்னேன், இப்போ சொல்லி முடிச்சேன். அடுத்த ரிசல்ட்டாவே கொடுத்துருக்காங்க. அடுத்து டயாமீட்டர் ஆஃப் ஏ செட். டயாமீட்டர் ஆஃப் ஏ செட் அப்படிங்கிறத நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சர்க்கிளே வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். டயாமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த சர்க்கிளை வச்சு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுக்கு டயாமீட்டர் அப்படிங்கிறது என்ன, கார்டு பாசிங் த்ரூ தி சென்டர், அதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டயாமீட்டர் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. இந்த சர்க்கிளுக்கு டயாமீட்டருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப என்னுடைய செட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பாயிண்ட்ஸ் ஆன் தி சர்க்கிள். பாயிண்ட்ஸ் ஆன் தி சர்க்கிள் தான் என்னுடைய செட்டு சரிங்களா. இந்த சர்க்கிள் மேல உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்து ஒரு செட்ல போடுறேன், அதான் என்னுடைய செட்டு. இப்ப இந்த செட்டுக்கு நான் டயாமீட்டர் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த செட்ல 2 பாயிண்ட் எடுங்க, 2 பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. இந்த செட்ல 2 பாயிண்ட் எடுங்க, 2 பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. 2 செட்ல 2 பாயிண்ட் எடுங்க, 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. அந்த மாதிரி இந்த செட்ல உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்து அந்த எல்லா பாயிண்ட்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த டிஸ்டன்ஸ்ல மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டயாமீட்டர் ஆஃப் தி செட் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. அப்ப சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ல மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த 2 பாயிண்ட்டும் n பாயிண்ட் ஆஃப் டயாமீட்டர் அந்த தான் கிடைக்கும். அப்ப சர்க்கிளுக்கு தான் டயாமீட்டர் இருக்கா, இப்படி ஒரு செட்டை டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது செட்டுன்னு சொல்றீங்க டயக்ராம் போட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஃபிகர் மேல உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் தான் என்னுடைய செட் அப்படின்னு வச்சுட்டீங்களேன். இப்ப இதுக்கு என்னால டயாமீட்டர் சொல்ல முடியுமா, சொல்ல முடியும். எப்படி, அந்த ஃபிகர் மேல உள்ள எனி 2 பாயிண்ட்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. அந்த டிஸ்டன்ஸ்லயே எது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸா இருக்கோ அதுதான் அந்த செட்டோட டயாமீட்டர். தட்ஸ் ஆல். So diameter of A is equal to supremum of d of A1 comma A2 for A1 comma A2 belongs to A. A is said to have a finite diameter or infinite diameter according as d of A is real number or plus or minus infinity. இந்த செட்டை வந்து ஃபைனைட் செட்டு இல்லை இன்ஃபைனைட் செட்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த டயாமீட்டர் வேல்யூ பொறுத்து தான் சொல்கிறோம். இப்போ க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்கு டயாமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1ன்னு பழிச்சுன்னு சொல்லிடலாம். க்ளோஸ் இன்டர்வல் 0,10க்கு டயாமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 10 அப்படின்னு பழிச்சுன்னு சொல்லிடலாம். அதே செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸுக்கு டயாமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்ஃபினிட்டி தான் சொல்ல முடியும் சரிங்களா.
If the diameter of a set is finite, then A is said to be bounded. இப்ப bounded செட்டுக்கு புதுசா ஒரு டெஃபினேஷன் கிடைக்குதுங்களா மெட்ரிக் ஸ்பேஸ்ல? சரிங்களா? ரியல் அனாலிசிஸ்ல பவுண்டட் என்ன சொன்னோம்? அதுல உள்ள எல்லா நம்பரும் ஒரு ஃபிக்ஸ்டு பாசிட்டிவ் நம்பரோட சின்ன வேல்யூவா இருக்கணும் அப்படின்னு எல்லா வேல்யூஸ்க்கும் மாடல்ஸ் எடுத்து பார்த்தோம்னாக்கா அது ஒரு ஃபிக்ஸ்டு பாசிட்டிவ் நம்பரோட கம்மியா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்ப எதை வச்சு நம்மளால டிஃபைன் டயாமீட்டர்னு ஒரு நியூ கான்செப்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்ல டிஃபைன் பண்ணிட்டோம் வித் ஹெல்ப் ஆஃப் தி மெட்ரிக் வச்சு. அப்ப இந்த டயாமீட்டரை வச்சு ஒரு செட்டை வந்து பவுண்டட்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஒரு செட்டோட டயாமீட்டர் பவுண்டட் ஃபைனைட் நம்பரா இருந்துச்சுனாக்கா அந்த செட்டை வந்து நம்ம பவுண்டட் செட்னு சொல்லிக்கலாம். இல்ல அப்படின்னாக்கா தட் செட் இஸ் அன்பவுண்டட் செட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம்.